நேற்று நம்ம பார்த்த மாதிரி இந்த இந்த தொடர் வந்து மணிமேகலை காப்பியத்தை தான் முழுக்க பார்க்க போறோம். அந்த அடிப்படை காப்பியங்களை அறிமுகப்படுத்திட்டு தமிழ் இலக்கியத்தோட வரலாறு தெரியாம படிச்சோம்னா நல்லா இருக்குன்றக்காக தமிழ் இலக்கிய வரலாறை பத்தி நேற்று பார்த்தோம். அது சங்க இலக்கியம், அப்புறம் அது 18 மேல் கணக்குனா சங்க இலக்கியம், 18 புக் இருக்கு, அப்புறம் 18 கீழ்கணக்கு நூல்கள், அப்புறம் பக்தி இலக்கியங்கள், அப்புறம் காப்பியங்கள், அப்புறம் சிற்றிலக்கியங்கள், அப்புறம் நவீன இலக்கியங்கள் சொல்லக்கூடிய சிறுகதை, நாவல், புது கவிதை, மாடர்ன் லிட்ரேச்சர் எல்லாம் வந்துருச்சுன்னு பார்த்தோம். இதுதான் இலக்கிய வரலாறு. நீங்க யார் இலக்கிய வரலாறு எடுத்தாலும் இதுதான் இருக்கும். கொஞ்சம் குட்டியா வாங்கி படிச்சுட்டீங்கன்னா ஒரு அறிமுகமா இருக்கும். இப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம காப்பியத்தை பார்க்க போறப்ப முச்சங்கங்கள்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் முதல்ல வந்து இத்தனாம் நூற்றாண்டு நூல் அப்படின்னு சொன்னாங்கன்ற விஷயம் பார்த்தோம். அப்புறம் காப்பியத்துக்கான இலக்கணம் 12ஆம் நூற்றாண்டு தோன்றப்பட்ட தண்டி அலங்காரம் நூல்ல வந்து காப்பியத்தோட இலக்கணம் இருக்குன்னு சொல்லி பார்த்து அது என்னென்ன பாயிண்ட்ஸ், அது எப்படி எல்லா படைப்புக்கும் நம்மளுக்கு அது ஆட் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு அனுப்பிச்சிடும் மேம். இப்ப அனுப்பிச்சிடும் உங்களுக்கு. சும்மா எழுதுனா மைண்ட்ல செட் ஆகுனா மட்டும் எழுதுங்க. இது இப்ப நான் என் பென்ட்ரைவ்ல இதுதான் இருக்கு, என்னோட வாட்ஸ்அப்ல இருக்கு, அப்படியே அனுப்பிச்சு விட்டேன் அந்த குரூப்ல. ஓகே, இதை வந்து ஃபுல்லா பார்த்தோம். நேற்று பார்க்காதவர்கள் ஒரு முறை பார்த்துக்காங்க. நேற்று நைட் ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ் ஒன்று பார்த்தேன். அன்னேம்டா என்னமோ அன்ஃபேமிலிட் அப்படின்னு ஒரு படம், ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டுருந்தாங்க. பார்த்தா ஓப்பனிங் சீனே அந்த குழந்தை வைக்கிற சீனு, அதுல வந்து ஒரு குழந்தை படம் முழுக்கவே அது சார்ந்த படம் போயிட்டு இருக்கு. இது அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நேற்று வெப் சீரிஸ்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் இந்த கிராமர்ல அப்ளை பண்ணி பார்த்தா அப்படியே ஆப்டா இருக்கு. ஆச்சு, என் பையனை கூட சொல்லியிருந்தேன், பாரு அப்படியே இருக்கு, நீங்க தான் கிளாஸ்க்கு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் பார்த்தோம். இப்ப அந்த அடிப்படையில காப்பியங்கள் அப்படின்னும் பொழுது தமிழ்ல உள்ள காப்பியங்களை நிறைய சொல்றாங்க. பெருங்காப்பியம், சிறுகாப்பியம், வறட்சி காப்பியம், புராண காப்பியம், இதிகாச காப்பியம் அப்படின்னு நிறைய வகைப்படுத்துறாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச பெரும்பாலும் வந்து 5 பெருங்காப்பியங்கள் 5, சின்ன காப்பியங்கள் ஒரு 5 இருக்கு. இந்த அந்த 5 உட்காருங்கம்மா அப்படின்னு பாக்குறப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை, இரட்டை காப்பியங்கள் சொல்றாங்க. சிலப்பதிகாரத்தை பத்தி அப்புறமேட்டு பார்க்க போறோம். மணிமேகலை தான் ஃபுல்லா அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சீவக சிந்தாமணியோட கதை யாருக்கா தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க ஒரு ஹீரோ கதை எடுக்கணும்னா அதை அப்படியே எடுத்து வச்சீங்கன்னா சூப்பரா செட்டில் ஆயிடும். ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னா அப்படியே இருக்கும். யாருக்கு ஐடியா இருக்கா? கரெக்ட், எவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க. வரும் மணிமேகலை வந்து மணிமேகலை பற்றிய கதை, சிலப்பதிகாரம் சிலம்பை பற்றிய கதை. கரெக்ட் கரெக்ட், வெரி குட், கரெக்ட். கைப்பற்றிடுவாங்க, வெரி குட், கரெக்ட் கரெக்ட். அதே கதை தான். சூப்பர், ஓகே சரி. கோவிந்த சொல்ல மாலை ஆரம்பிக்கும். ஓகே, அவங்க சொல்ற கதை தான். நீங்க அதுல இருந்து நிறைய படங்கள் நிறைய எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. பாகுபலி இருக்கும், பிதாமகன் இருக்கும், எல்லா கதைகளுமே சீவகசிந்தாமணில இருந்து நிறைய எடுத்திருப்பாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு அரசன் இருப்பான், ஒரு ராஜா இருப்பான். அவனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆனா அவன் 24 hours நாட்டை பார்க்காம மனைவியை பார்க்கறன்னு சொல்லி அகத்திலே இருப்பான், அந்த புறத்திலே இருப்பான். புரிஞ்சா? ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாவுக்கு ஒரு மனைவி விசைன்னு பேரு. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே நாடை மறந்துட்டு முழுக்க அந்த புறத்திலே இருக்கனால நாட்டை வந்து கட்டியங்காரன் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருப்பான். அந்த கட்டியங்காரன்ட்ட கொடுத்துட்டு நீ பாத்துக்கலான்னு சொல்லிட்டு போயிடும். எங்க போயிடாரு? அந்த புறத்திலே இருக்காரு. சந்தோஷமா அந்த புறத்திலே இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவங்க மனைவி ஒரு நாள் என்ன செய்யறாங்க, கன்சீவ் ஆயிடுறாங்க. மாசமா இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அதுல ஒரு பெரிய அரச மரம் கீழே விழுந்துட்டு, அது பக்கத்துல ஒரு குட்டி அரச மரம். என்னது ஏதாவது சொல்லுங்க. வெரி குட். அரச மரம் சின்ன துள்ளுக்கு. அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்னடா அரசன் இருக்காரு, அரசன் பொண்டாடி நம்ம இருக்கோம், மரம் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு நேரா போய் வீட்டுக்காட்ட போயிட்டு, ஏங்க இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், என்னமோ தப்பா தெரியுது, என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி நீ போன்னு சொல்லிட்டு ஜோசியர்களை கூப்பிட்டு, என்னம்மா இப்படி ஒரு ஒய்ஃப் கனவு கண்டாங்களாம், என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த பெரிய அரச மறந்தது நீதான், நீ சாக போற,
சின்னதுன்றது உனக்கு குழந்தை பிறக்க போகுது இல்லை அப்படின்னு. நான் எப்படி சாவேன், நான் தான் ராஜா வச்சு, எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் நல்லா இருக்கேன், புது மனைவி, என் நாட்டை வந்து இவரு பார்த்துருக்கா அப்படின்னு. அவன் தான் அவனோட பிரச்சனையே. அவன் முழுக்க என்ன செய்யறான், அந்த நாட்டை வந்து அபகரிச்சுட்டான். இப்படி வெளியே போய் பார்த்தா தெரியும், நீ உள்ளே தெரியலன்னா வெளியே வந்து மாறு இடத்துல போய் பாக்குறானுங்க. ஃபுல் கண்ட்ரோல் அவன் இருக்கு. இந்த பாகிஸ்தான் மாதிரியான நகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நடக்கும் அடிக்கடி. பெனாசிர் பூட்டை போய் ஃபிளைட்ல ஏறி லண்டன்ல இறங்கிட்டு இறங்குவாங்க, திருப்பி வரும்பொழுதே ஃபிளைட்ல கைது பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால யாருமே வெளிநாடு போகவே மாட்டாங்க. இப்ப நம்ம நாடு மாதிரி ஜாலியா சுத்திட்டு வர தலைவர் அது மாதிரி சுத்திட்டு வர முடியாது. மேலே கைது பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அவங்க ரிட்டர்ன்ல அடுத்த ஃபிளைட்டை போட்டு லண்டன்ல எங்கேயோ போய் செட்டில் ஆயிடுவாங்க. அது மாதிரி நடக்கும். அதே மாதிரி இங்க தெரியுது, ஃபுல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு. அப்ப இவன் என்ன பண்றான்னா, வெளியே வந்து இப்ப நம்ம சின்ன பிள்ளைல மயில் மாதிரி ஒரு கட்டை வண்டி வச்சிருப்பாங்கல்ல வீட்டுல, மயில் மாதிரி ஒரு இது இருக்கும்ல, ஒரு குதிரை வண்டி கட்டை வண்டிலாம் இருக்குல்ல, அதுல மயில் பீலின்னு வாங்க. அது மாதிரி ஒரு மயில் செஞ்சு கொண்டு வராங்க. எது கொண்டு போறீங்க என்னன்னு கேக்குறீங்க. 2 செஞ்சு கொண்டு வராங்க. இல்ல இந்த மாதிரி குழந்தை பிறக்க போது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு, அதுல ஒண்ணுல வந்து அப்பயே டெக்னாலஜியா சொல்லியிருக்காங்க, ஒண்ணு பறக்குற மாதிரியான வச்சிருக்காங்க. அப்ப அந்த ராணி வந்து கன்சீவா இருக்காங்க, அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்தா அதை நினைச்ச மாதிரியே அவன் நிறமாத கற்பனையே 2 நாள் குழந்தை பிறக்க ஸ்டேஜ்ல அவனுக்கு ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுறாங்க. அடிச்சு அவனை காலி பண்ண போறப்ப அவனை இது பண்ணி அதுல உட்கார வச்சு அவளை தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த மயிர்பீலி அப்படியே மேல பறந்து போய் ஒரு சுடுகாட்டுல இறங்குது. ஒரு சுடுகாட்டுல இறங்கினோன்னா அவ வந்து அந்த குழந்தைய பெற்று போட்டு நம்ம கூட இருந்தா தெரிஞ்சு போயிடும், இவனை கொண்டு வருவானுன்ட்டு அவ மறைஞ்சு துறவரம் மேற்கொண்டு போயிடறாங்க. இப்ப அங்க குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வராங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதி. அவங்க பாக்குறாங்க. இந்த குழந்தைய எடுத்து பார்த்தோன்னா சீவாகா அப்படின்னு அவங்களுக்கு பேர். வானத்துல இருந்து சத்தம் போடுறாரு. அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அவங்க என்ன செய்யறாங்க, வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நல்ல பணக்காரனால எல்லா திறமையான ஒரு அரசருக்கு தேவையான எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து அவனை வளர்க்குறான். வளர்த்த உடனே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம்ல வந்து அச்சனந்தி அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் வராரு. முனிவர் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கும்போது கேட்கறப்ப, நீ யார் தெரியுமா, நீ தானே ராஜான்றாரு. சும்மா வேலையை பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல நீ தான் ராஜா, உனக்கு தான் ஒரு விஷயம் இருக்கு இப்படி இப்படின்னு சொல்றோம்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு மறுபடியும் இங்க இருந்து போய் எப்படி அரசவை கைப்பற்றுறதுன்னு கிளம்பி போறான். ஓகே, அரசவை கைப்பற்றி போறப்ப ஒவ்வொரு இடங்கள்ல போய் போர்க்கான ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க போறான். அப்ப தேர்ந்தெடுக்க போகும் பொழுது ஒவ்வொரு சாப்டர்லயும் அங்க போய் ஒரு டாஸ்க் இருக்கும். அதாவது என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா, என் படைகள்லாம் உனக்கு வேணும்னா நீ என் பொண்ணை கட்டிக்கணும். என் பொண்ணை கட்டிக்கணும்னா எது கரெக்டான யாழ் அப்படின்னு நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அங்க ஒரு சாங்க்கு, ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்படின்னு மேடம் சொன்ன மாதிரி 8 பெண்களை வந்து அவன் என்ன செய்யறான், திருமணம் செய்யறான். அதுல ஒரே ஒரு பெண்ணை மட்டும் தன்னுடைய நண்பனுக்கு வந்து பதுமுகன் சொல்ற ஒரு நண்பனுக்கு வந்து கல்யாணம் கொடுத்துருவான். இப்படி 8 பேர்த்த கல்யாணம்னால இந்த நூல் பேரை வந்து மனநூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர காமச்சுவை ததும்பி இருக்கும். படிக்கும் பொழுது அவ்வளவு செமையா இருக்கும். ரிதம் பேட்டர்ன் நீங்க கத்துக்கணும்னா நீங்க சிவகஸ்தாமணி கத்துக்கணும். ரிதம் எப்படி பாட்டு எழுதுறது, யாரோ சொன்னாங்கல்ல பாட்டு எழுத ஆசையா இருக்கும், பாட்டு எழுதுறதுக்கு வந்து என்ன சொல்லணும், சிவகஸ்தாமணி கத்துக்கணும். அதே மாதிரி கம்பராமாயணம் கத்துக்கணும். ஒரு முறை வந்து சுஜாதா தான் நினைத்தாலே இனிக்கும் படத்துடைய கதை ரைட்டர்னு நினைக்கிறேன். சுஜாதா வந்து சுச்சுவேஷன் திரும்பி நான் பாட்டு எழுதுறேன்னு சொல்லி எழுதி பார்த்துருக்காரு. பாட்டு வரல. இப்போ சிரிச்சுட்டே வந்துட்டு கவிஞர் வருவாருனாங்களாம். உடனே நேராக வந்து கண்ணாசன் வந்து என்ன அப்படின்னாராம், இந்த மாதிரி ஒரு மியூசிக் ட்ரிப்பு ஃபாரின்ல போய் பாடுவானுங்க. சரி, என்ன காலையில இங்கே போவானா, மதியானம் அங்கே போவானு. ஓகே சரி, ராகம் சொல்லு அப்படின்னா, தானா நான் எங்கேயும், தானா எப்போதும், சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப சுஜாதா கேட்டது, எப்படி நீங்க இப்படி கரெக்டா உடனே சொல்றீங்க அப்படின்னா, நான் கம்பராமாயணம் படிச்சேன் அப்படின்னா. ஓகே, கம்பராமாயணமே சிவகஸ்தாமணி பார்த்து எழுது. அவர் வந்து சிவகஸ்தாமணி எடுத்து நான் முன்னொன்று குடிச்சேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக நீங்க ரிதம் பேட்டர்ன் கத்துக்கணும், பாடம் எழுத கத்துக்கணும், கொஞ்சம் கவிதையெல்லாம் வரணும், கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் நல்லா வரணும்னா சிவகஸ்தாமணி படிக்க வேண்டியது ஒரு விஷயம். இப்ப சீவகன் அப்படின்றது கேரக்டர், இந்த கதை எழுதுனது யாருன்னா திருத்தக்கர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. திருத்தக்கர் வந்து ஒரு முனிவர், ஒரு சமண முனிவர் நினைக்கிறேன். அவங்க ஒரு குழு வச்சிருக்காங்க. அவங்க மடம் இருக்கும்ல, அந்த சாமி திருத்தக்கருடைய மடம் இருக்கும்ல, அங்க வந்து இது மாதிரி ஒரு காமச்சுவை ததும்புறமே நம்ம ஒரு காப்பியம் படிக்கணும்னு சொல்லி ஒரு டாஸ்க் வைக்கிறப்ப நான் எழுதுறேன் அப்படின்னு வரான். ஓ நீயே சாமியாரு, உனக்கு என்ன தெரியும் காமத்தை பத்தி, அதெல்லாம் வேலைக்கு அதில் நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா தர எழுதி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. கொடுத்தா படிச்சுட்டு மிரண்டாங்களாம். மிரட்டி சீவகஸ்தாமணி இப்படி ஒரு காவியத்தை உன்னால எப்படி முடிஞ்சு, அப்ப உனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு, உனக்கு வேற ஏதோ நீ ஆல்ரெடி குடும்பத்துல தான் இருக்க போல அப்படின்னாலும், இல்ல இருக்குன்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே கம்பியை பழிச்சுக்க காய்ச்சி கையில பிடிச்சோம்னா சுட்டுச்சுன்னா நம்ம போய் சொல்லணும் அர்த்தமா, சுடலைன்னா இல்ல உண்மைதான் கல்யாணம் ஆகாம எழுதியிருக்காரு அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல, எழுதுறேன். சோ இதுல வந்து ஒரு 13 இளம்பகம் இருக்கு. 13 என்ன சொல்றோம் நம்ம நேற்று நம்ம
எபிசோட்ஸ் இருக்கும். 13 எபிசோடும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு பொண்ணையும் போய் கல்யாணம் பண்ண போற இடங்களுக்கு உண்டான அங்க என்ன நடக்கும், ஒரு பெருசா ஒரு மியூசிக் நிறைய படங்களை காப்பி அடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு இசை கடை வச்சிருப்பாரு ஒருத்தர், கிட்டார் கீபோர்டு எல்லாமே வச்சிருப்பாரு. எதுவுமே சேல்ஸே ஆகாது. எனக்கு சேல்ஸே அவ்வளவு ஜோசியரை கூப்பிட்டு கேட்கறப்போ ஒருத்தர் வருவான், வந்திருப்போ உனக்கு எல்லாமே தீர்ந்துருந்தாங்க, தலைவன் போய் நிற்பான், எல்லாமே தீர்ந்துடும். உடனே அவங்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி உடனே அந்த படையை எடுத்துட்டு போயிடும். அங்க போனா 2 பொண்ணுங்க சுண்ணம் சொல்லி சென்ட் தயாரிப்பாங்க. எது பெஸ்ட் சென்ட்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு டாஸ்க். தலைவர் போய் கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி 2 பேர்த்தையும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்றது. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயா கல்யாணம் பண்ணி போற ஒரு கதை. இந்த கதையை வச்சுதான் சார்லாம் பார்த்துப்பேன். நான் அவன் இல்லைன்னு ஒரு படம், பழைய காலத்து படம், பயங்கர ஃபேமஸான ஒரு காலப்படம். அதுக்கப்புறமேட்டு இப்ப இந்த திருட்டு பயல் நடிச்சார்ல ஒரு ஹீரோ, அவரு ஒரு கதை எதுவுமே பண்ணியிருப்பாரு. ஸோ சீவக சிந்தாமணியை பேஸ் பண்ணி நிறைய கதைகள், நிறைய குட்டி குட்டி கதைகள், குட்டி குட்டி கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் எப்படி சேர்க்கலான்ற மாதிரி இருந்துச்சு. இது எத்தனை பாடல் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, அடுத்து என்ன இருக்கு, வளையாபதி அப்படின்னு இந்த கதை தான். மிஸ்டர் பாரத்னு ஒரு தமிழ்ல எடுத்திருப்பான். மிஸ்டர் பாரத் பார்த்துருக்கீங்களா? என்னம்மா கண்ணு சவிக்கியமான ஒரு பாட்டு இருக்கு, பேச கேக்குதா? சரி, அந்த கதை என்ன அப்படின்னா, சத்யராஜ் வந்து ஒரு இன்ஜினியரா இருப்பாரு. அவரு வந்து அவங்கள்ட்ட வேலை செய்யற ஒரு சித்தாள் வேலை செய்யக்கூடிய இந்த பழைய காலத்து நடிகை ஒருத்தவங்க, சாரதான் நினைக்கிறான்ல, இல்லைங்க அம்மாவா இருப்பாங்க. துலாபாரத்தில் நடிச்சிருப்பாங்களா ஒரு மேம், அவங்க பேர் என்ன, சாரதா தானே, அவங்க இருப்பாங்க. அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்கள வந்து சத்யராஜ் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து மெட்ராஸ்க்கு போயிடுவார். குழந்தை வளர்ந்துருவான். அதான் ரஜினிகாந்த். சின்ன பிள்ளைல ஒவ்வொரு இடமா போனா அவனை வந்து அப்பா லவ்ல திட்டிகிட்டே இருப்பாங்க. ஐயோ அப்படியா சார், வாங்க சார். ரஜினிகாந்த் தான் சொன்னேன், உட்காரீங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ரஜினிகாந்த் வந்து ரொம்ப அவமானப்பட்டுருவாரு. அவருக்கு என்ன பண்ணாலும் எங்கேயுமே அப்பா இல்லாத பிள்ளைன்னு சொல்றாங்கன்னு கடுப்பாயிட்டு அம்மாட்ட போய் ரொம்ப, அம்மா உடம்பு சரியில்லாம சாவ போற நிலைமை இருப்பாங்க. இப்போ யார் தான் எங்க அப்பானப்போ, உங்க அப்பா எப்படி இருக்கான்னு அவங்க தான் ஃபிளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் எங்க அப்பா போய் சேர்த்து வைக்கிறேன்னு அவர் மெட்ராஸ் கிளம்பி வந்து அவங்க அப்பாவை எப்படி அவங்க அம்மாவோட சேர்த்து வச்சாருன்றதான் அந்த கதையா இருக்கும். இந்த கதையை வந்து இங்க எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இங்க இருந்து வளையாபதி நவகோடி நாராயணன் ஒரு கேரக்டர் இருக்கும். இங்க வந்து ஜாதி மதத்தை சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து அவர் வந்து ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு தலித் பொண்ணை யாராவது லவ் பண்ணுவாரு, விட்டுட்டு போயிடுவாரு. அவங்க ஊர்லயே வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே அவர் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் மகனுக்கு தெரிஞ்சு, நான் எப்படியாவது எங்க அப்பா சேர்த்து வைக்கிறேன் வாமான்னு சொல்லி இது பண்ணிப்பாரு. இப்ப கூட விருமன்னு ஒரு படம் வந்துச்சு, கார்த்தி நடிச்சு. பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜும் கார்த்தியும் பேசிக்க மாட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தா அவங்களுக்கு சிலை வச்சு அந்த சிலையை அவர் திறக்கிற மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே இங்க இருந்து எடுக்கப்பட்டதான். ஓகே, அடுத்தது குண்டலகேசி. கேசம் அப்படின்னா என்னது, முடின்னு அர்த்தம். கேசம்னா முடின்னு அர்த்தம். குண்டலகேசினா குண்டு குண்டா உருண்டு உருண்டு போன கேசம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு பெரிய இப்ப வந்து ஹிந்தியில வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. அந்த கோடி அருவி கொட்டுதுன்னு ஒரு படம் இருக்குல்ல, கோடி அருவி, அதுல ஒரு ஹீரோயின் இருப்பாள்ல, அந்த பொண்ணு நடிச்சிருப்பான். பயங்கர சூப்பரா இருக்கும் அந்த படம். சாரி, அந்த வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ்ல என்னன்னா, ஒரு பெரிய டான் இருப்பான். பெரிய டான், ரொம்ப மோசமான டானா இருப்பான். அப்படியே ஒருத்தனை வெட்டணும்னா வெட்டி ஆசிட ஊத்தி எரிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டான் இருப்பான். அவனுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, பேரழகியா இருப்பா. அவர் இந்த டான்ட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேலை பார்த்துட்டே இருப்பார். அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து சென்னையிலே, சும்மா நான் சொல்றேன், ஒரு வெளியூர்ல படிச்சிருப்பான், சிட்டியில படிச்சுட்டு. அவன் சிட்டில இருந்து இங்க வருவான். இங்க வரும்பொழுது இந்த பொண்ணை மறுபடியும் பார்ப்பான். பார்த்தா இவங்க 2 ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருப்பான். ஒரு டான் இருக்காரு, அவருக்கு ஒரு பொண்ணு, ஒரு அவர்கிட்ட வேலை செய்யற குமாசா ஒருத்தர் இருக்காரு, அவனுக்கு ஒரு பையன். இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளை இருந்து லவ் ஆயிருக்கும். இவன் லவ் பண்ண மாட்டான், அவளுக்கு இவன் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவனுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருப்பான். டானுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து பயங்கர அப்படியே அவன் தான் அந்த வெட்டி அது மாதிரி ஆள் இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் மெட்ராஸ் வந்து வருவான். மெட்ராஸ்ல அவனுக்கு ஒரு லவ் இருக்கும். அதான் அந்த ஹீரோயின், தமிழ் சினி அந்த படத்துல நடிச்ச பொண்ணு. அவளை விட்டுட்டு தான் ஹீரோ, எங்க அப்பாவுக்கு அதை உடம்பு சொல்லி சொல்றாங்க, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவான். இங்க வந்து பார்த்தா இவனை கல்யாணம் பண்ணியே கொடுத்தா அவனு சொல்லி ஒரே ஒத்த காலம் நிற்பான். அதை நான் சொல்றது வெப் சீரிஸ். இது ஹம்தாவே ஒரு படம். உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ணதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் இந்த மாதிரி அங்க வேற லவ் பண்ணான். அந்த பொண்ணை போய் கொல்ல போயிடுவான். இங்க வந்து இவனுக்கு செம டார்ச்சர் ஆயிரும். இவன் என்ன பண்ணிடுவான், ஒரு டைம்ல வந்து நம்ம சந்தோஷத்தை ஃபுல்லா எடுத்துட்டாலே அப்படின்றதுக்காக இவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவளை கொல்றதுக்கான பிளான் போட்டு இருப்பான். ஹனிமூன் போறேன்னு சொல்லி இங்க இருந்து சும்மா காஷ்மீர் மாதிரி இடத்துக்கு போவாங்க. எல்லா இடத்துலயும் அவனுக்கு கொல்றதுக்கான எல்லா இடமும் வச்சுட்டு இருப்பான். அவ தப்பிச்சு வந்து, ஆனாலும் அவனுக்கு தெரியும் இவனை கொல்ல முடியாது. அவளுக்கு செம்ம லவ்வா இருக்கும். அவன் ஒரு மாதிரி அந்த படம் போகும். படம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 3 மணி வரைக்கும் பாப்பீங்க. அந்த படம் அவ்வளவு பரபரன்னு போகும். அந்த கதை எங்க இருந்து இருக்குது, நம்மளுக்கு தான் இருக்கும்.
மலையாளம். இது ஆல்ரெடி வந்து வாராய் நீ வாராயின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா? வாராயின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த படம் இங்கே தான். வேற ரஞ்சன்னு இல்ல, அர்ஜுனுடைய அவங்க அப்பாவை யாரோன்னு சொல்லுவாங்க. அவரு நடிச்ச படம் என்னன்னா குண்டலகேசி. இதுல வந்து ஒரு பெரிய வணிகன் தான், ஒரு பிசினஸ் மேன் தான். இந்த கதை தான் இருக்கும். ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருப்பாரு. அந்த பிசினஸ் மேனோட பொண்ணு வந்து ஒருத்தி இருப்பான். ஓகே, அந்த பொண்ணு ஒரு பால்கனில மேல என்னது முட்டை மேல இருந்து விளையாண்டு இருக்கு. பார்த்தா ஒரு திருடனை கைது பண்ணி போவாங்க. எப்பயும் பொண்ணுகளுக்கு திருடன்லாம் பிடிக்கும்ல. அவன் ஒன்னு திருடன் பிடிச்சிட்டு, எப்ப எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ண அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண வேண்டிய எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாண்டி, அவன் திருட்டு பையன்னு சொல்லுவாங்க. ஊரே சொல்லும், ராஜாவே கூட சொல்லுவார், பைத்தியமணி அவன் திருட்டு பைய, அவன் நாங்க தூக்குல போட போறோம். இல்ல கட்டி கொடுத்தா கொடுங்க அப்படின்னா. இதை நீங்க உதயகீதத்திலே பார்த்துருப்பீங்க. உதயகீதம் பழைய மோகன் படம் ஒன்று இருக்கும். ஜெயில ஒருத்தர் இருப்பான், இவ போய் லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி கதையெல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு பேச்சுல வந்து திட்டும் பொழுது போல திருட்டு பையல அப்படின்னு சொல்லிடுவான். அது அவனுக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும். அப்ப நீ இவ்வளவு நாள் என்ன மைண்ட்ல திருட்டு பையன் தான் வச்சிருந்தியா, சரி வா உன்னை கொல்றேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை உச்சி கூட்டிட்டு போய் அங்க போய் தள்ளி விட்டு கொண்டுடலாம் எது தெரியாம கூட்டிட்டு போயிடும். கூட்டிட்டு போய் அங்க நின்று இங்க வேற சீயிங் பாருன்னு சொல்லி அவனை பார்க்க சொல்லும் பொழுது அவளுக்கு தெரிஞ்சிடும், தலைவன் வந்து நம்ம கொல்ல வந்துடும். நம்மளுக்கு தெரியாது இல்ல, பொண்டாட்டிகள் தெரியுமா, புருஷன் கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிட்டு, எப்படியா இருந்தாலும் நீ கொல்லதான் போற, நான் என்ன பண்றேன் நின்னுக்கிறேன், நீ நில்லு. ஒரு பத்தினி பொண்ணுக்கு 3 தடவை புருஷனை சுத்தி பார்த்துட்டு சுத்தி வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாவுறதான் இயல்பு, நீ நில்லுன்னு சொல்லிட்டு சுத்துறப்ப தலைவன் சரி சுத்திட்டு போ. கடைசி ஆசை நான் என்ன பண்றேன்னா 2வது சுத்திட்டு எட்டி பக்குன்னு வச்சுட்டு அவன் உழுந்து செத்து போயிருக்கும். உடனே அவ கிளம்பி கீழே வந்து துறவரமா மாறிடும். துறவியா மாறி அப்படியே குளிக்காம கொள்ளாம கேசம்லாம் குண்டு குண்டானனால இந்த நூல் பேரு குண்டலகேசி அப்படின்னு வழங்கப்பட்டுச்சு. ஓகேவா? இதுதான் அந்த 5 காப்பியத்தோடைய ஒரு ஆமா பாப்போம். அதுக்கப்புறமேட்டு இல்லற வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை நினைச்சா எல்லாமே சாமியை நோக்கி போயிடுவாங்க இயல்பாவே. இப்பயும் அப்படி நடக்குது நிறைய பேருக்கு. நிறைய படித்தவர்கள் பேராசிரியர்கள்லாம் நிறைய டைவர்ஸாவே இருக்காங்க. என்ன கதை தெரியல. நேற்று கூட ஒரு கதை கேட்டோம், அது என்னன்னு தெரியல, அது அந்த சைக்காலஜி தெரியல. அவங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மீது நாட்டமாயிரும், கடவுள் மீது நாட்டமாயிட்டு அதுல பெரிய பாண்டித்யம் பெற்று எங்க சபை தான் பெருசு, எங்க சமயம் தான் பெருசு, எங்க ஜாதி தான் பெருசுன்னு ஒரு மாதிரி ஏரியாவுக்கு போயிடும். அந்த அடிப்படையில் இப்ப நம்ம சிலப்பதிகாரத்தை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெரியும், அறம்பொருள் இன்பம் வீடு இந்த 4ல ஏதேனும் ஒன்று குறைஞ்சா அது வந்து சிறுகாப்பியம், 4 இருந்துச்சுன்னா பெருங்காப்பியம்னு பார்த்தோம். இப்ப சிலப்பதிகாரம் பார்க்க போறோம்னுட்டு அதே மாதிரி மணிமேகலையும் பார்க்க போறோம். இப்ப ஆசிரியர் யார்? இந்த சிவகசிந்தாமணி எழுதினவர் யாருன்னா திருத்தக்கர் அப்படின்னு ஒருத்தர். எந்த நூற்றாண்டு? கிபி 9. சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு, மணிமேகலை 2ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டங்களில் எழுதினார். ஏன் சிலப்பதிகாரத்தை 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்கன்னா, கண்ணகிக்கு சிலை எடுக்கும் பொழுது 2ஆம் நூற்றாண்டுல ஸ்ரீலங்காவில் ஆட்சி பண்ண ஒருத்தன் அந்த ஃபங்க்ஷனுக்கு இங்க வந்திருப்பான். எந்த ஃபங்க்ஷனுக்கு? கண்ணகிக்கு சிலை எடுக்கிறாங்கல்ல, அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருப்பாரு. ஸோ அவருடைய காலகட்டம் மு க ஸ்டாலின் வந்திருக்காரு, மோடி வந்திருக்காரு, எடப்பாடி வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எதாவது சொல்லி அவர் எப்போ ஆட்சி பண்ண ஒரு கணக்கு கால்குலேட் பண்ணோம்ல, அந்த கால்குலேட்ல 2ஆம் நூற்றாண்டுன்னு கருதப்படுது. அப்ப இங்க பார்த்தோம்னா சீவகசிந்தாமனுடைய ஆசிரியர் வந்து திருத்தக்கர். எழுதுற நல்லதுதான், எழுதுனியா கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் எடுத்துக்கும். அதனால நீங்க சும்மா லைட்டா நோட் பண்ணிக்கோங்க. திருத்தக்கர் தான் வந்து எழுதியிருக்காரு. காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. 3147 விருத்தப்பாக்கள். ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த ரிதம் பேட்டர்ன் வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அது நம்ம தொல்காப்பியத்துல பேசணும். வேற ஒரு காலத்துல இருந்து பா வகைகளை பத்தி பேசுவோம், எப்படி பாட்டு எழுதுறாங்கன்றது. ஸோ 3147 கரெக்ட் தான் நான் சொல்றது? கரெக்ட் தாம்மா? 3 லட்சமா? இல்ல 3000. 30 காதைகள் இருக்கு. இளம்பகம் 13 இளம்பகம். இந்த காதை வருமானு தெரியல, சாரி, அதை எடிட் பண்ணேன், இருக்காம விட்டேன். இளம்பகம் தான் மேட்ரு, காதை வராது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றப்பதான் இருக்கும். ஆசிரியர், காலம், அடி, எத்தனை அடி இருக்கு அந்த பாட்டு. 13 இளம்பகம், 13 சாப்டர். இதுல 13 சாப்டர். காதை விட்டுருங்க. ஆமா, ஒவ்வொரு குட்டி என்ன மேடம்? ஆமா, ஓகே. பாவகை வந்து விருத்தப்பா, சமயம் வந்து சமண காப்பியம். ஓகே, சமணமான்னு கன்ஃபியூஷன். ஓகே, இது தோன்றிய கதை. அப்ப நம்ம முன்னாடி இப்ப சொன்னல ஒரு கதை சொன்னேன்ல, என்ன கதை சொன்னேன்? இது எப்படி தோன்றுனுச்சு அப்படின்னா, திருத்தக்கர் வந்து ஒரு என்னதுல புரியுதா? திருத்தக்கர் வந்து ஒரு மடத்தை சார்ந்தவர். அங்க வந்து சொன்னால அந்த கதை தான் தமிழ சங்கம்ன்றாங்க. ஆனா இப்ப நம்ம ஆட்கள்ல சமணம், சைவம், வைணவம் இதெல்லாம் இருக்குல்ல, புத்தம் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ஆசீவகம்னு ஒரு மதம் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழர்களுடைய மதம் அதுதான்.
இந்த சமணர்கள்னு ஜெயினர்கள், அவங்க சேட்டு சொல்றாங்கல்ல, அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அவங்களுக்கு இப்பயே தமிழ் வர மாட்டேங்குது. அப்ப எப்படி வந்து தமிழ் வந்து எப்படி புத்தகம்லாம் எழுதியிருப்பாங்க? அதெல்லாம் சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா அப்ப ஆசீவகம்னு ஒரு மதம் இருந்துச்சு. அந்த மதத்துல உள்ள நூல்கள் கருத்துக்கள்லாம் இவங்க ஆட்சி பண்ணும் பொழுது எடுத்து சமணம்னு பேர் மாத்திக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சமணத்தை குறியீடு வந்து முதல்ல, ஆசீவகத்து குறியீடு வந்து யானை, வெள்ளை யானை. நம்ம கோயில்களுக்கு முன்னாடி வெள்ளை யானை தான் இருக்கும். அதை பிடிச்சி இழுக்கிற கதை வந்து ஆசீவகம் அதை இழுத்து உள்ள விட்டுட்டு இது மேல வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி இருக்கு. அதை பத்தி நம்ம விவாதிக்கிறதுக்கு நீங்க போய் இது ஒரு ஓப்பன் பண்ணி விடுறேன், நீங்க படிங்க. அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சரியா தப்பான்றது அவங்கவுங்க விஷயம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இவங்க சங்கமே கிடையாது, இவனா சும்மா பிரமிழ சங்கம் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே, சமணத்துக்கு நீங்க ஒரு பேஸும் கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம அது நீங்க ஒரு ஆராய்ச்சிக்கா சொல்றேன், நீங்க படிங்க அதை பத்தி. மதுரை திரமிழ சங்கத்தை சேர்ந்தவர் தான் திருத்தக்கர். அங்க புலவர் வந்து சமண துறவியருக்கு காமச்சுவை காப்பியத்தை எழுத முடியாது. சமண துறவிக்கு காமச்சுவை தெரியாது, எல்லாம் இருக்காங்க, அவங்க எழுத முடியாதுன்னு ஒரு ஒரு டாஸ்க், ஒரு காம்படிஷன் வருது. அந்த காம்படிஷன்ல மறுக்கிறதுக்காக ஒரு நூலை ஏற்றினாரு. அது யாரு? திருத்தக்கத்தோட ஆசிரியர் யாரு? அச்சநந்தின்னு சொல்லு. ஓகே, இங்க இருக்கு பாருங்க. அனுமதி கேட்டு தேவர்கிட்ட அவர்கிட்ட போய் புலமையை சோதி தெரிய, அப்புறம் உடனே இவர்கிட்ட போய் சொல்றாரு, சார் நான் எழுதுறேன் சார் அப்படின்னு. நீ அவ்வளவு பெரிய ஆளா, எழுதிருவியா அப்படின்னு. எழுதுவாங்க. சரி, இந்த பாரு ஒரு நடி ஒன்று ஓடுது பாரு, அதை பத்தி எழுதினார். உடனே கடை விருத்தப்பாறை எழுதினார். உடனே நரி விருத்தம்னு அந்த புத்தகத்துக்கு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புத்தகம் அப்படிதான் இருந்துச்சுன்றாங்க. உடனே இளமை, யாக்கை, செல்வங்களுடைய நிலையாமை விளக்கறதுல ஒரு புத்தகத்துக்கு காப்பியத்துக்கு பாடினாரு. அவர் திறமையை உணர்ந்த அச்சநந்தி காமேஸ்வர ஒன்னா பாட முடியும்னா எழுதுறான்றாரு. 8 நாள்ல உட்கார்ந்து தலைவன் அந்த புத்தகத்தை எழுதிட்டான். எத்தனை பாட்டு? 3000 பாட்டு, 13 சாப்டர்ல 8 நாள்ல பாடி முடிச்சுட்டாரு. நூல் அரங்கேறுது. காம இன்பத்தை இவர் தூச்சிதான் இருக்கணும், ஒரு சும்மா கதை விடுறாரு, இவர் ஆல்ரெடி எங்கேயா வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து பழுக்க காய்ச்சிய இரும்ப கையில பிடிச்சு தனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லி தன்னுடைய கற்பை வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதான் திருத்தக்க தோன்று கதைன்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா என்பது ஆய்வுக்குரியது. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். போலாமா? அடுத்தது. சரி, இதுதான் கதை. மேடம் சொன்ன கதை தான். ஏமாங்காத நாடுன்னு அந்த நாடு பேர். நம்ம நேற்று பாத்துறப்ப காவிய சுவை எழுதுறப்ப என்ன சொல்லணும்? இடம் சொல்லணும்னு போனோம். இடம் தெரியணும், அப்புறம் இயற்கையை பத்தி இருக்கணும், இவங்களை பத்தி வணங்கணும்லாம் இருந்துச்சு இல்ல. அது மாதிரி நாடு வந்து ஏமாங்காத நாடு. அவன் பேர், அந்த ராஜா பேர் வந்து சச்சந்தன்னு பேரு. அவங்க மனைவி பேர் வந்து விசையை. சோ அவங்க மீது கொண்ட நாட்டத்தால வந்து அரசாட்சியை மறந்துட்டு அமைச்சரான கட்டியங்காரன்ட்ட சச்சந்தன் வந்து ஆட்சியை ஒப்படைச்சிட்டான். புரியுதா? கட்டியங்காரன் சூழ்ச்சியில வந்து நாட்டை வந்து கவர்ந்து கொள்ள திட்டம் திட்டினா நிறைமாத சூழியான விசையை மயில் பொருள் ஒன்று ஏறி நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டான். இதை அப்படியே தூக்கி தமிழ் இலக்கியம் படிச்சனால பாலா சார் என்ன பண்ணிப்பாரு, பிறையே பிறையே அப்படி ஒரு பாட்டு வச்சிருப்பாருல. பிதாமகன்ல ஒரு சுடுகாட்டுல இருந்து வர மாதிரி இருக்குல்ல, ஒரு ஹீரோ எங்க இருந்து ஓபன் பண்ணலாம்னு வச்சா சுடுகாட்டுக்காரன் அப்படின்னா இதுக்கு ஒரு லீடா கூட. அவர் நான் உதவி பேசுறப்ப சொன்னார், ஆமா சார் நான் தமிழ் இலக்கியம் தான் படிச்சேன், அந்த பாத்தீங்களா அப்படியே வச்சிருப்பேன் அப்படின்னாரு. சரி, சுடுகாட்டுல சீவகன் பிறந்தான். சச்சந்தன் போர்ல மடிந்தான். மனம் வெறுத்து அவங்க அந்த ஒய்ஃப் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பேர் என்ன, அனுஷ்கா. புரிஞ்சா இல்லையா? பாகுபலியில அனுஷ்கா என்ன பண்ணிட்டாங்க, நேரா போய் சுடுகாட்டுல போய் சீவனை போட்டுட்டு தவத்துக்கு போயிட்டாங்க. அவங்க தூக்கி ஜெயில போட்டுறானுங்க, கட்டி போட்டுறானுங்க. அப்புறம் கந்து கடந்த வணிகன்ட்ட சீவகன் எடுத்து வளர்க்குறான். இங்க ஒரு ஹீரோ வளர்க்குவானுங்க. அந்த அம்மா, அவங்க பேர் என்ன, ஒரு ஹீரோயின், ரகுவரம் ஒய்ஃப் ரோஹின் எடுத்து வளர்க்குறாங்க. சச்சந்தன் வந்து சீவகன் வந்து கல்வி கேள்வி எல்லாத்தையும் பயிர்றான். காந்தவத்தத்தை முதல் எண்மறை 8 பேர் வந்து கல்யாணம் பண்ண கதை தான் அந்த கதை. அப்படியே எபிசோடா இருக்கு. இதுல மெயினா கண்டென்ட் என்ன இருக்குன்னா, இளமை, நிலையாமை. இளமை வந்து இளமை நிலையா இருக்குமா? என்னைக்காது நிலையா இருக்காது. இந்த நாளடியால் எழுதிருப்பானுங்க, டேய் இங்கிட்டு சூரியன் உதிச்சு இங்கிட்டு மறையதை பாக்குற, ஆனா நீ மட்டும் அப்படியே இருப்பேன்னு சொல்ற. ஒரு கண்ணுக்கு எதிராக பாக்குற ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கு மூத்து எருதா மாதிரி செத்து போகுது. இதை பார்த்துட்டு மாடா நீ வந்து இன்னும் வந்து இளம நிலைமையா இருக்கும், நிலையா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கா பைத்தியம் சொல்லி எழுதியிருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு 50-55 வயசுக்கு மேல நம்முடைய நாட்டம் எல்லாமே நிலையாமை பற்றி எழுத போகுதுன்றது இப்ப நாங்க தான் அனுபவம் பண்ணுறோம். சரி, இளமை, நிலையாமை, இன்பமும் நிலையாமை. ஆசையா கல்யாணம் பண்றானுங்க, கடைசியா பார்த்தா டைவர்ஸ் செய்யறாங்க. ஆசையா குழந்தை பெக்குறாங்க, அவனே வந்து ஜாதின்ற ஒரு பேர்ல குழந்தைய வெட்ட விட்டுறானுங்க. இப்ப இங்க இன்பம் என்பது எதுவுமே நிலை இல்லாம இருக்கு, செல்வமும் நிலை இல்லாம இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுது. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரனா அந்த ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது கொரோனா டைம்ல வாஷ் அவுட் ஆனாங்க. எல்லா பிசினஸ் மேனையும் கேட்டா கொரோனா வாழ்க்கையை மாத்திருச்சுங்க. திடீர்னு வெள்ளம் வந்துச்சு அதை அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ செல்வ நிலை இது இந்த கான்செப்டா உள்ளுக்குள்ள வச்சு எழுதுறதா அதுக்கு. எக்ஸாம்பிளா ஒரு பாட்டு பார்க்கணும் அப்படின்னா சும்மா அதுல வந்து ஒரே ஒரு பானை சோத்துக்கு
ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பாட்டுல வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் மது அருந்துறத வந்து எவ்வளவு தப்பான விஷயம் அப்படின்றத ஒரு பாட்டுல அவர் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, ஒரு அன்னப்பறவை தெரியுங்களா? அன்னப்பறவை கேள்விப்பட்டிருக்கோங்க. அன்னப்பறவை, ஆண் அன்னப்பறவையும் பெண் அன்னப்பறவையும் பக்கத்து பக்கத்துல இருக்கான். சரக்கு போட்டுதான் ஆண் அன்னப்பறவை. சரக்க போட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டியை விட்டுட்டு பக்கத்து பொண்டாட்டியை போய் தடவை போயிருக்கான். உடனே அது கூப்பிட்டு, தெரியுதா இப்ப போதனை என்னன்னு தெரியுதா, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு தான் இந்த பாட்டை வந்து அதுல ஒரு பாட்டு. எதுவுமே நிலை இல்லாததுன்னு சொல்ல வரப்ப மது அருந்துவதால் வரும் தீமையை பறவையை கொண்டு கூறும் பகுதி நான் சூப்பரா இருக்கு. அதாவது நம்ம சொல்லக்கூடிய கருத்தை எந்த கான்செப்ட்லன்னா என்ன செய்யலாம், ஏத்தி சொல்லலாம் அப்படின்றது கரெக்டா இருக்கும். கடையராய உலர்த்திய வந்து வார்த்தை மது கீழே சிந்துது. அங்க உளவாளிகள் சரி உழவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு கேப்ல வந்து சரக்கு போட்டு கொஞ்சம் அப்படி கீழே சிந்திடுது. அதை யோசிக்கலாம். அப்ப இந்த பறவை இப்ப எங்க சரக்கு இருந்துச்சு அப்படிலாம் இல்லாம அதுக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்துறாரு. ஒரு உழவர்கள் சரக்கு குடிச்சிட்டு மது குடிக்க இப்ப இயல்பா இருந்திருக்கு. மது குடிச்சதுக்கு அப்புறம் அதுல உள்ள டிராப்ஸ் வந்து தலைவர் சாப்பிடுறாரு. அதை பருகி ஆண் அன்னம் மதுவின் மயக்கத்தால் அருகில் இருந்த நாரையை போய் டிஸ்டர்ப் பண்ண போகுது. அதை கண்ட பெண்மயில் சப்புன்னு மண்டையில அடிச்சு மது அருந்துவது மதியை மயக்கும், அந்த அன்னம் போல நெறி பெறல நேரும், அந்த அன்னம் மாதிரி நெறி பெறல நேரும் அப்படின்றத வளைக்கையால் கடைசியர் மாட்டு அப்படின்றார். வளைக்கையால்னா அந்த வளையல் கை போட்ட கையால அவங்க வந்து செஞ்ச அந்த 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 உழவர்கள் செஞ்ச அந்த சரக்கை வந்து திளைத்தவர் பருகிய தேரல், அந்த சரக்கை கழிப்ப உண்டு அன்னம் கண்ணி நாரையை திளைத்தலின் பெடைமையில் தெருட்டும் செம்மற்றே அப்படின்ற இந்த பாட்டு மூலியமா உணர்த்துறாங்க. இப்படி நிறைய குட்டி குட்டி பாட்டு நிறைய பாடல்கள் மூலியமா நீங்க இந்த இதை பார்க்கலாம். ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க நல்ல பாட்டு எழுதணும், நல்ல இது வேணா எக்ஸ்ட்ரீமான கற்பனைகள் இருக்கும் அதுல, எக்ஸ்ட்ரீமான. ஓகேவா? இது வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு இது. சரி, சிலப்பதிகார மணிமேகலை சிவகிருஷ்ணாமணி பார்த்தோமா? வளையாபதியில ஒரு பாடல் ரொம்ப அற்புதமான பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னா, நம்மளுடைய குழந்தை பருவம் செத்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். அதுல நிலைமை தான் இருக்கும். நான் இன்னைக்கு குழந்தையா பிறந்தேன், இன்னைக்கு குமரனா மாறுறேன், அப்புறம் முதுமை, இப்படி இப்படி கொஞ்ச நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம செத்து தானே அடுத்த ஸ்டேஜ் ஆகிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம அழுவாம ஊருக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்கன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் இருந்தது. நம்ம அடுத்ததுல பார்ப்போம். இப்ப அது பேர் என்ன, மணிமேகலை. மணிமேகலை வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சரா நம்ம என்ன எத்தனை பார்த்தோம்? மணிமேகலை சாப்டர்ஸ் 30 காதைகள் பார்த்தோம். காதை தானே சார்? 30 காதை. ஓகே, 30 காதையில எடுத்தோன்னா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பதிகம் அப்படின்னு இருக்கும். எல்லா நீங்க ஒரு நூல் எழுத போறீங்க அப்படின்னா எடுத்த உடனே என்ன இருக்குன்னா பதிகம்னு ஒன்று. பதிகத்திலேயே ஃபுல் கதையை சொல்லிடுவாங்க. பதிகத்திலேயே இந்த கதை எதை பற்றி என்ன இருக்கு, எப்படி வந்துச்சு அப்படின்ற முழு கதையை வந்து சொல்றதுதான் பதிகம். பதிகம் என்பது முகப்புன்னு சொல்றாங்க தமிழ் இலக்கியத்தில். அந்நூல்ல வந்து ஒரு புத்தகம் எப்படி எழுதணும்னு சொல்றப்ப பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். அப்புறம் இந்த புத்தகம் யாருக்குன்னு இருக்கணும். யாருக்குன்றத வந்து ஒன்னு ஆசிரியர்கிட்ட கொடுத்து எழுத சொல்லு, இந்த புத்தகம் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு யார் எழுதணும் அப்படின்னு டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில மணிமேகலை வந்து சீத்தலை சாத்திரம் தான் நேற்று நம்ம பார்த்தோம். அதுல பதிகம்ன்றது முதல்ல இருக்கும். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சம்பு அப்படின்னு ஒரு பொண்ணை பத்தி பேசுறாங்க. யார பத்தி? சம்பு அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஒரு இடத்துல வந்து பிரச்சனையாகுதுன்னு வந்து அந்த ஒரு மரத்து மேல் கீழே புத்தர் மாதிரியே புத்த கதை அதிகமா இருக்கனால இந்த கதையை வந்து புத்தர் மாதிரியே இருக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து அரக்கர்களுக்கு ஆப்போசிட்டா உட்காந்து தவம் இருப்பான். அந்த இருந்த இடம் தான் பூம்புகார் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? புரியல? இந்த கதை எங்க நடக்குதுன்னா பூம்புகார் நடக்குது. காவேரி பூம்பட்டினம் சொல்லக்கூடிய சோழ நாட்டுல இன்னைக்கு திருவாரூர் பக்கத்துலதான் இருக்குது. அந்த இடத்துல இந்த கதை நடக்குதுன்றது முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, ஞாயிறு இளங்கதிர் வந்து எப்படி இருந்துச்சு, அது எப்படி உச்சி மலை மேல உதிச்சிச்சு அப்படின்னு அந்த டீட்டெயில் ஃபுல்லாவே இந்த பாடல்ல இருக்கும். சும்மா அப்படி படிச்சு பாருங்க. அந்த பாட்டுக்கு விளக்குது. பொன் ஒளி திகழும் உயர்ந்த மலை என்ன மலை? இமயமலை. அப்படியே விஷுவலா நீ ஒரு கேமரால காட்டினா எப்படி காப்புன்னு பாத்துங்க. அப்படியே ஒரு ஜகஜகன்னு ஒரு லைட் எல்லாம் போட்டு அதன் உச்சியில் சம்பு என்னும் தேவதை தோன்றுகிறார். எங்க? உச்சியில அப்படியே ஓபன் பண்றான். அந்த உச்சி மலை மேல ஒரு தேவதை இருக்காள். அவள் இளங்கதிர் ஞாயிற்றின் ஒளியைகளும் தோற்ற பொழிவும். அவ எப்படி பிரைட்டா இருக்கான்னா சூரியனை விட பிரைட்டா இருக்கான். அதே இகழ்ற மாதிரி இருக்கலாம்.
சூரிய ஒளியவே இகழ்ந்து பார்த்துட்டு, சூரியனை வந்து சொல்லுவாங்கல்ல, உன்னை பார்த்து நிலாவெல்லாம் அந்நியன்ல சொல்லுவார்ல, வெக்கப்பட்டு போயிருச்சு மயில, அந்த அந்த சீன் இங்க என்ன எடுக்கிறாங்க. ஓகே, அவள் இளங்கதிர், அப்பனா மதியானம் 1 மணி வெயிலா அப்படின்னா இல்ல, ஏர்லி மார்னிங் லைட் அடிக்கணும். நீங்க பீச்சில் போய் உட்காந்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த இளங்கதிர் ஞாயிற்றோட ஒளியே இகழக்கூடிய, நக்கல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளுடைய தோற்ற பொழிவு அவ்வளவு பிரைட்டா இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவ உடம்பு எப்படி இருக்குன்னா ஒளி வீசும் சுடர் மாதிரி இருக்குது, விரிந்த கூந்தல் உடையவள், வலிமை பொருந்திய கொடிய, அவளோட இமேஜ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறார், ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அதுக்கு பிறகு வலிமை பொருந்திய அரக்கர்கள் வந்து அந்த நாட்டுல டார்ச்சர் பண்றாங்க. அப்ப இதை எதிர்த்து அவ என்ன செய்யறா, உட்கார்ந்து ஒரு இடத்துல யாகம் நடத்துறான். அந்த யாகம் நடந்த இடத்துக்கு பேரு தான் பூம்புகார். இந்த பூம்புகார தான் அந்த கதை நடக்குதுன்னா கதைக்குள்ள போறாங்க. இது பதிகத்துல ஸ்டார்ட் ஆகும். இப்போ சும்மா அவங்க படிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இளங்கதிர் ஞாயிறு எள்ளும், நக்கல் பண்ணக்கூடிய அழகு தோற்றத்து, விளங்கும் ஒளிமேனி இருக்கு அவளுக்கு, விரிசடை நல்ல பெரிய லென்த்தி ஹேர் இருக்கு, பொண்ணு திகழக்கூடிய அந்த நெடுது உச்சி தோன்ற மாதிரி இருக்கா. அவ பேர் வந்து சம்பு. தன் கீழ் நின்று மாநில மடந்தைக்கு, பெண்களுக்கு இருக்கக்கூடிய துயர்களை கேட்டு கேட்டு, பெண் கான்செப்ட் என்ன கதை, இந்த கதை மணிமேகலை என்ன கதை, பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய துயரத்தை கேட்டுதான் அவ பண்றான். அப்ப முன்னாடியே ஒரு கேரக்டர் வச்சுறாங்க, இவர் இந்த பொண்ணு இவ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள கதைக்கு போறான். இதுதான் வந்து ஒன்லைன். மாநில மடந்தைக்கு வரும் துயர் கேட்டு அவன் என்ன பண்றான், வெந்திரல் அரக்கருக்கு வெம்பகை தோற்ற சம்பு என்பவர் சம்பாதி ஆகுறா. அந்த இடத்துல வந்து யாகம் நடக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறம் மறுபடியும் அந்த கதை எப்படி போனுச்சு, என்ன போனுச்சு, அந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்றது இங்க இருக்கும். ஒரு அரசனை பற்றி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அந்த ஊரை யார் ஆட்சி பண்ணா, கந்தமன் என்னும் சோழ அரசன் செங்கதிரி சுடரோன். எந்த இதுல இருந்து வந்தான், சூரிய குலத்தை தோன்றுறவன். அவங்க சோழர் புகழ் பறவை எங்கேயானு தனியாக சோழர்களுடைய இது வந்து உச்சகட்டத்துல எங்க போனாலும் சோழர் சொல்லக்கூடிய ஆர்வமா இருக்கான். அதன் பொருட்டு அவன் தன்னுடைய நாட்டுல வளம் குளிக்கிறதுக்காக வற்றாத நீர் பெருக்க இது பண்றான். அது அப்புறம் உங்களுக்கு தெரியும், காவிரியார் வந்து கமண்டலத்தை தட்டி விட்டு வந்துச்ச கதைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கதை இருக்கு. அந்த இடத்துல வந்து பொங்கி இருக்குன்றதா முழுக்க அந்த ஊரை பற்றிய ஒரு அவுட்லைன் சொல்லுவோம்ல, அவுட்லைன் கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு பிறகு இந்த முழு கதையுமே இது சும்மா அந்த ஊரை பத்தி தான் டீட்டெயில் இருக்கும். இதுல வந்து நான் என்ன சொன்னேன், பதிகம்னா ஓப்பனிங்லயே முழு கதையை சொல்லிடுவாங்க. ஓகே, பதிகத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஊரு, இந்த ஊர்ல இப்படி ஒரு இருக்கு, இந்த ஊர்ல வந்து இப்படி இருக்கு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நடந்த கதை தான் இதுன்னு சொல்றதுதான் முழுக்க. இதை படிச்சா போதும் உங்களுக்கு மணிமேகலை முழுக்க விளங்கு. யாராவது ஒரு ஆள் படிக்கிறீங்களா? யாராவது ஒரு ஆள் வாசிக்கிறீங்க? மைக் தரேன், வாசிக்கிறீங்க. எனக்கு அது போக டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இனிவரும் அடிகளில் கதை சுருக்கம், காதை அமைப்பு ஆகியவை கூறப்படுகின்றன. காவிரி பூம்பட்டினத்தில் 100 வேள்விகளை புரிந்து வலிமை பெற்ற இந்திரனுக்கு பெருவிழா கொண்டாட பறை அறைந்ததும் ஊர்ல வந்து இந்திரனுக்கு வந்து விழா வைக்க போறாங்க. அந்த விழாவுக்காக தான் இவங்க கூப்பிடுவாங்க. அம்மாவும் மகளும் ரொம்ப அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் பொழுது ஊர் மக்களே வந்து பாடி அந்த இவங்க கணிகை கூட தான் டான்ஸ் ஆடுறவங்க தானே, அதனால வந்து நீங்க டான்ஸ் ஆட வாங்கன்னு கூப்பிட போவாங்க. அந்த இந்திர விழாவை பத்தி பயங்கரமான ஒரு செய்திகள் இருக்கும். எப்படி அந்த விழா தோன்றுவாங்க, யார் யாரெல்லாம் அங்க இருப்பாங்கன்ற மாதிரி சிலப்பதிகாரத்துல சூப்பரா இருக்கும். சமீபத்தில் கூட ஒருத்தவங்க வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி போன கிளாஸ்ல, ஒரு சாரியில டிசைன் பண்றதுக்கு வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் நாங்க வந்து இப்ப ஹிந்தி திரையை போட்டாங்கல்ல, அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு 1 லட்ச ரூபா அந்த சாரியில வந்து ஒரு ஊரை பற்றிய செய்திகளா இருக்கணும், ஏதாவது இலக்கியத்தில் இருக்கான்னு கேட்டப்ப நான் அப்படியே தூக்கி இதுதான் கொடுத்தேன். இந்திர விழா யார் உட்காந்துருப்பா, எங்க ஸ்வீட் கடை போட்டிருப்பாங்க, எங்க மருந்து இருந்துவாங்க, எங்க ஜூது விளையாடுவாங்க, எங்க வந்து இங்கிட்டு ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும், அப்படி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இப்ப இந்திர விழாவை தான் அங்கேயும் பிரச்சனையாகும், இங்கேயும் இந்திர விழா தான் ஸ்டார்ட் ஆகும். சொல்லுங்க சார். மாதவி துறவு கேட்டு பெருகிய அலர் செவிமடுத்து உள்ளமழிந்த சித்ராபதின்றது மாதவியோட அம்மா. ஓகே, சித்ராபதி யாரு? மாதவி அம்மா. சித்ராபதி என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே காசு இருக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க, காசு. 12 வயசுல வந்து மாதவி டான்ஸ் ஆடும் பொழுது யாரு இவ கழுத்துல, அப்ப வந்து கரிகால சோழன் வந்து அவருக்கு என்ன செய்யறாரு, தன்னுடைய கழுத்துல உள்ள காஸ்ட்லியான ஒரு மாலையை தூக்கி கொடுத்துட்டு கையில வந்து தலைகோல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. தலைகோல் என்னன்னு கேட்டீங்கன்னா
ஒவ்வொரு ராஜாவே அடிச்சு கொண்டுட்டு அவங்க தலையில இருக்கக்கூடிய முடி எடுத்து அந்த இப்ப நம்ம ஒரு இது வைக்கிறோம்ல, ஓவரால் ஷீல்டு வாங்குறோம்ல, அதுல முட்டா இருக்குல்ல, அதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். இப்ப எத்தனை ராஜாவை நான் வெட்டி கொண்டுட்டு அந்த முடியை தூக்கி அதை சொறி வச்சிருந்தேன் நினைச்சுங்களேன், அது வந்து பயங்கர இது மாதிரி. இத்தனை நாட்டுக்கு நான் தான் இன்சார்ஜ். இப்ப வந்து பத்திரம் எழுதி கொடுத்துடலாம், அப்ப பண்ண முடியாதுல்ல. அப்போ ஒவ்வொரு டாட்டும் அப்படி இருக்கும், அதையும் தூக்கி கொடுத்துடலாம். ராஜாவுடைய உச்சக்கட்ட கௌரவமே அதுதான். இவரோட டான்ஸை பார்த்து மயங்கி 12 வயசு இந்த பொண்ணு என்ன இவ்வளவு டான்ஸ் 11 வகையான ஆடுறான்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டையும் தை கொடுத்துட்டு தான் கழுத்துல இந்த முத்துமணி மாலையும் கொடுத்துறான். அப்ப சித்ராபதி என்ன சொல்றான்னா, இந்த முத்துமணியை யார் வாங்குறாங்களோ அவளை இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்பதான் கோவலன் வந்து இருக்க காசாம் போட்டு அவளை கூட்டிட்டு போயிடலாம், கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். சோ சித்ராபதிக்கு இவ வந்து துறவரம் மேற்கொள்ள போனா கடுப்பாயிடலாம். உன்னை வச்சு நான் சம்பாதிக்கலாம் பார்த்தேன், உன்னை வச்சு ராஜாக்கள்லாம் மயக்கலாம் பார்த்தேன், ராஜ்யங்களை மயக்கலாம் பார்த்தேன், நீ என்ன இப்படி போய் போறியே அப்படின்றத அந்த மாதிரி. மாதவி துறவு கேட்டு அவ துறவரம் போறான்னு கேட்டுட்டு பெருகிய அலர் செவிமடுத்து ஊர் ஃபுல்லா சொல்றாங்க, மாதவி ஏதோ போறாலுமே அலர்னா என்னன்னா புறணி பேசுறது, ஊர் ஃபுல்லா பரவுற மொழி அலர் மொழி அப்படின்னு இருக்கு. அந்த அலர் மொழி செவிமடுத்து உள்ளம் அழிந்த சித்ராபதி. ஐயா வாசிங்க. மாதவியின் தோழி வைந்த மாலையால் மாதவிக்கு ஊரலர் உரைத்ததும். இது எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள நம்ம பார்க்க போறோம்ல. எத்தனை இதுன்னு பார்த்தோம், 30 காலையில ஒவ்வொரு லைன் இதெல்லாம். ஓகே, மாதவி தோழி வந்து வயந்தம். நல்லா நீங்க வந்து ஒரு மேப் போட்டுக்கிட்டீங்கன்னா, மாதவி, கண்ணகி, கோவலன், மாதவி அம்மா சித்ராபதினு போட்டுக்கணும். மாதவியோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணணும், வயந்தமாலை. ஏன்னா நிறைய குட்டி கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம், நிறைய கேரக்டர் பார்க்க போறோம், கன்ஃபியூஸ் ஆயிரும். மாதவி தோழி ஒருத்தி இருப்பா, மணிமேகலை தோழி ஒருத்தி இருப்பா, மணிமேகலை தோழியோட இருப்பா, திடீர்னு ஒருத்தி வானத்துல இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்க வந்து இது பண்ணலான்னு வருவாங்க அவங்க அப்படின்னு நிறைய குட்டி கதைகள் இருக்கும். ஆனால் நீங்க லைட்டா வச்சுட்டீங்க இருக்கும், ஏன்னா ஒரே மாதிரியா இருக்கும். இப்ப ரோசி அந்த மாதிரி பேர்லாம் பார்த்தா நமக்கு இப்ப தெரியும், ஏன்னா இப்ப வழக்கத்துல உள்ளது, கொஞ்சம் வழக்கத்துல இல்லாதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சார் வாசிங்க சார். மணிமேகலை தூய மலர்கள் கொய்ய அழகிய மலர்கள் நிறைந்த பூஞ்சோலையான ஓவனத்தின் உள்ளே நுழைந்ததும். ஓகேவா, கதை எப்படி அழகா, எங்கேயுமே யாருக்குமே கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. படம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் துறவு போறா, ஏன் போறான்றது ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருக்கு கதை. எங்க இருக்கு இன்னைக்கு எல்சின்றானுங்கல்ல, லோகேஷ் கனகராஜ் வேர்ல்டு பாத்தீங்கன்னா இந்த குரல் இங்கே கேக்குது, அதெல்லாம் அப்பயே இருக்கும். சிலப்பதிகாரம் படிக்காம மணிமேகலை படிக்க தப்பு, ஏன்னா நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் இங்க உள்ள வரும், அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நம்ம சொல்லிடலாம். ஆனா அப்பயே இந்த வேர்ல்டு எல்லாம் அவங்க உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு அவெஞ்சர்ஸ்ல வந்து இந்த மாதிரி இவர் வராரு அவர் வரான்றாங்களா, இது எல்லாமே இங்க இருக்கும். அரவணாடிகள் வருவாரு, வஸ்தமாலை வருவாருங்க, வயந்தமாலை வருவா, அவங்க அம்மா சித்ராபதி வருவா, எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டே இருப்பாங்க. ஏன் கதையை சொன்னதே யாரு இல்லையே, சரியில்லையே. எல்லாம் கதையை மூல கதை சொன்ன சீத்தலை சாத்தினால அதுல இருந்து நிறைய கேரக்டர் இங்க பிச்சு வச்சிருப்பார். புரியுதா? புரியலையா? நேத்து நீங்க வரல தானே சார்? இந்த கதையை வந்து இளங்கோடிகள் சொன்னதே வந்து சீத்தலை சாத்தனார் தான். புரியுதா உங்களுக்கு? இப்ப சீத்தலை சாத்தனார் தான் எல்லா கேரக்டரும் உருவாக்கி சொல்றாருல்ல. நான் வந்து சொல்றேன் சார், எங்க வீட்டுல எங்க அம்மா சித்தப்பா எங்க எல்லாத்தையும் சொன்னேன்னா செகண்ட் ஹாஃப் நான் எழுதுறப்ப அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஜாயின் பண்றாரு. ஓகே, மணிமேகலை தூய மலர்கள் கொய்ய அழகிய ஒவ்வொரு வனத்துக்கா போவாங்க. அந்த ஒவ்வொரு வனத்திலயும் ஒவ்வொரு கதைகள் சொல்லிட்டே போவாங்க. அந்த விஷயம் அப்பூஞ்சோலையில் உதயகுமாரின் வரவு அறிந்து பழிக்கரையன் உள்ளே புகுந்ததும். பழிக்கரை புக்க காதைனே போட்டிருப்பாங்க. மனம் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு சாப்டருமே பேர் தான் அது, அதனால ஷார்ட்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். பூஞ்சோலையில உதயகுமாரனும் அந்த நாட்டுடைய ராஜா இளவரசன் ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்துட்டு இவன் மேல இம்ப்ரெஸ் ஆகி எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி துரத்திட்டே போவான். அதை வந்து முன்ஜென்ம கதையோட சூப்பரா கனெக்ட் பண்ணிப்பான். முன்ஜென்ம கதையோட இவன் ஏன் வரான், போன ஜென்மத்து புருஷனே அவன் தாண்டின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா இருக்கும் அந்த கதையெல்லாம். நான் காலேஜை படிக்கிறப்ப சும்மா ஆசிரியர்கள் கேட்டு நடத்துனதை வச்சு கேட்போமா, டீட்டெயிலா படிக்கல. இடையில ஒரு எதுக்கோ வந்து ஃபுல்லா படிச்சேன். மணிமேகலை படிச்சுட்டா எப்படி அவனுங்களை யோசிச்சானுன்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளவு அழகா டிசைன் பண்ணிப்பாங்க. நமக்கு ஒரு 10 கேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணலான்னா கேரக்டர் டிசைன் பண்ணவே போதுமாறாது. ரொம்ப அற்புதமா இருக்குது. உதயகுமார் தான் லவ்வர். இவன் எங்க கொண்டு போனா கடைசியா ஜெயிலுக்கு போற காரணமே இவனதான் இருப்பான். மணிமேகலை வந்து அந்த அச்சய பத்திரமா வந்துடும். மேடம் ஓகேவா, அச்சய பாத்திரம் எல்லாம் கையில வந்துடும். சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கப்ப பசிப்பி தீர்த்துக்கிட்டே இருப்பா. இந்த டைம்ல இவன் வந்து லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்ப இவன் டார்ச்சர் தாங்க முடியலன்னு இப்ப கூடு விட்டு கூடு பாயிருன்னு ஒரு மேட்டர் சொல்றானுங்கல்ல,
ஹாலிவுட்ல பெருசா எடுக்கிறாங்களே அப்பயே இது பண்ணியிருப்பான். அப்ப மணிமேகலை என்ன பண்ணுவானா, இவன் டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா, பைத்தியம் பிடிச்சு வந்திருப்பா, அவளுடைய உடம்புல இவளும் இவளோட உடம்புல அவனும் போயிடுவான். ஓகே, இப்ப இவரு தான், நான் தான் மணிமேகலை, இவரு அந்த பொண்ணு. ஓகே, அப்ப என் பேர் மறந்துச்சு, மறுபடியும் ஞாபகம். ஒரே பிரச்சனை, இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இருப்பான். அவங்க கதையை ஒரு பெரிய கதையா இருக்கும். இல்ல சார், அதில் முதல்ல பிச்சை வாங்குறது. ஓகே, இவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. என் பாடி இப்ப அங்க போயிருச்சா, அவங்க பாடி இங்க வந்துருச்சா, இப்ப என் உடம்புல யாரு இருக்கா, அவங்க இருக்காங்க. இப்படி குழப்பம் பார்த்தீங்களா இல்லையா? சூப்பரா இருக்குல்ல. என் உடம்புல யாரு இருக்கா, அவர் இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் தெரியும் இது என் பொண்டாட்டின்ட்டு. அப்ப இவர் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு என்கிட்ட வருவாரா? இப்ப என்னுடைய அவன் இருக்கான உதயகுமாரன், என் லவ்வரு இருக்கானா இல்லையா? அவன் வந்து இங்க வரும் பொழுது இவங்க சண்டை போட்டு இவன் வந்து அவன் மண்டையை வெட்டி கழுத்தை வெட்டிடும். இப்ப இவ்வளவுக்கு ஜெயில போட்டுருவான். யார? உதயகுமார். அவங்கள இவதான் காரணம்னு சொல்லிட்டு மணிமேகலத்துக்கு ஜெயில போட்டுருவாங்க. அப்ப அந்த அச்சய பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அங்க ஜெயில உள்ளவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து ஹாலிவுட்ல வந்து ஒரு தீவுல எல்லாத்துக்கும் கண்ணு தெரியாம போனவங்க தூக்கி ஒரு தீவுல உள்ள போட்டுக்கிறாங்க. ஒரு தீவுல எல்லாத்துக்கும் வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகி உள்தோல், இப்ப நம்மளுக்கு இந்த தோலுக்கு முன்னாடி தோல் இருக்கும்ல, அந்த தோல் மட்டும் தான் இருக்கும். நைட்ல மட்டும் தான் அவங்க எல்லாம் வெளியே வருவாங்க அப்படின்னு ஒரு படம் இருக்கு. மென் பிளாக்னு ஒரு படம், அந்த படம் இருக்கும். இப்போ அந்த தீவில் நைட் ஆனா அவங்க வந்து வெளியே அப்படியே இப்ப சும்மா அதாவது ஒரு மூஞ்சில அப்படிலாம் வருவாங்க. பேர் என்னது, ஜாம்பி படம்ல இருக்குல்ல, அதெல்லாம் இங்க இருக்கும். இதுல என்னன்னா ஒரு தீவு முழுக்கவே பசிப்பினியால இருக்கவங்க இருப்பாங்க. பெரும் பசியா இருக்கும். எதுவுமே நீங்க எவ்வளவு தாக்கி போட்டாலும் தின்னுக்கிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்கு பசி மட்டும் தான் வியாதியா இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சல் மாதிரி. அப்ப தலைவி உள்ள போறதுக்கு ஒரு இவ்வளவு சீன் பண்ணி உள்ள போயிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடை கொடுத்துன்னா அவங்களுக்கு எல்லாம் பசி அடங்கிடும். அந்த முதல் பசி அடங்குற கேரக்டர் தான் இந்த கேரக்டர், காயசண்டிகை கேரக்டர். அதுதான் ஃபர்ஸ்ட் வருவோம். காயசண்டிகை வீட்டுக்காரும் வந்து அங்க வந்து ஒரு குழந்தைய பறக்கான்னு சொல்லிட்டு அவங்க வானத்திலே பறக்கக்கூடிய திறமை இருப்பாங்க. அவங்க நேரா பறந்து வந்து இங்க வந்து ஒரு வனத்துல வந்து உட்காந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு முனிவர் வந்து ஒரு பழத்தை வச்சுட்டு போயிருப்பான். அந்த பழத்தை மிச்சினால உனக்கு வந்து வாழ்க்கை முழுக்க வந்து பசி வந்துட்டே இருக்குன்னு சொல்லி அவன் பத்திரம் கொடுத்துருவான். உடனே அவங்க புருஷன் எல்லா காய்கறிகளும் பிச்சு கொடுப்பான், வேலைக்காவது போட்டு விட்டுட்டு போயிடுவான். அவன் ஊர் ஃபுல்லா பைத்தியக்காரியா அலைஞ்சிட்டு இருக்கப்ப இவன் முதல்ல சாப்பாடு எடுத்து அவளுக்கு கொடுத்தா அவள் பசி தீர்ந்துடும். இப்படியே போகும் கதை. ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனித்தனி இண்டிவிஜுவல் கொடுத்து பண்ணிருப்பான். அதான் உதயகுமாரன் அம்மா தான் ஜெயில தூக்கி போறான். ஏன்னா அவன் அரசி தான் பிள்ளைய இது பண்ணிட்டான். சார் சொல்லு. பழிக்கரையில் சென்ற மணிமேகலையை கண்ட உதயகுமரன் நெஞ்சம் கலங்கி துயரம் மிகுந்து சென்ற பின்னர் மணிமேகலா தெய்வம் ஆங்கு தோன்றியதும். இது என்னன்னா, மணிமேகலைக்கு லவ் இருக்கும், செம அழகா இருப்பான். நீ எனக்கு எவ்வளவு பொண்ணுகளை நம்ம எவ்வளவு ஆம்பளை நம்ம பாக்குறானா, எனக்கு யாருமே இம்ப்ரெஸ் இல்லை, இவன் பார்த்தா எனக்கு பயங்கரமா பிடிச்சிருச்சு அப்படின்னு அவ சொல்லுவா. ரொம்ப இதா இருக்குடி அப்படின்ட்டு ஒரு ரூம்ல போயிடுவா. இப்ப நமக்கு அங்க இருந்து பார்த்தா நம்ம தெரியுது இல்ல, இங்க இருந்து பார்த்தா தெரியல. இதான் பழிக்கரை மண்டபம். ஃபுல்லா கிளாஸ்லயே இருக்கும். இப்ப உள்ள இருந்து அவனை பாப்பான். பாக்குறவங்களுக்கு ஃபீலா இருக்கும். ஐயோ அவன் என்ன தேடிட்டு இருக்கானே, இங்க பாருங்க, ஐயோ அவன் ஃபீல் பண்ணானே அவன் ஃப்ரெண்ட சொல்லிருப்பான். நீ அதெல்லாம் வேணாம். இல்ல அவன் எனக்கு என்னமோ தெரியல பார்த்தா பிளாஷ்பேக் அதுல வந்து பார்த்தா அவன் போன ஜென்மத்துல இவங்க ஹஸ்பண்டா இருப்பான் வச்சிருப்பான். ஆனா இங்க என்னோட நான் இந்த என்ன பர்பஸ்க்காக நான் இங்க வந்தேன், இங்க இந்த ஜென்மத்துக்கு எனக்கு என்னன்னு கேட்டா, நான் வந்து பசிப்பினை தீக்கிறதுக்காக இங்க வந்தேன். ஓகே, நான் வந்து இந்த ஒய்ஃபோட தான் வாழணும், நான் இந்த குழந்தையா பெற்றுக்கணும்ன்றதான் என்னோட இந்த ஜென்மத்தோட. இல்ல எனக்கு இதெல்லாம் அப்படின்னு போறது கிடையாதுன்ற மாதிரி இவன் என்ன சொல்லுவானா, இந்த முறை நான் ஜென்மம் எடுத்ததே வந்து பசிப்பினை நோக்கதான் வந்தேன்னுக்காதான் இந்த விஷயம் பண்ணிருப்பாரு. அவளுக்கு லவ் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. இப்ப அந்த பழிக்கரை மண்டபம்னா உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியாது, வெளியே இருந்து பார்த்தா உள்ள. அந்த மாதிரி சென்ற மணிமேகலையை கண்ட உதயகுமாரன் நெஞ்சம் கலங்கி துயரம் மிகுந்து சென்ற பின்னர். இது சூப்பரா இருக்கும் ஒரு மேட்ரு. என்னன்னா, ஒரு ஜெயகாந்தன் ஒரு கதையை வந்து ஜெயமோகன் வந்து ஐயா உட்காருங்க, ஜெயமோகன் வந்து ஒரு கதையை ரெஃபர் பண்ணிப்பாரு. ஏதோ ஒரு லேடி எழுதினான்னு சொல்லிட்டு சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க. அது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை மேல இம்ப்ரெஸ் ஆகி பயங்கரமா காதல் கொண்டுகிட்டே இருக்கான். திடீர்னு அந்த பொண்ணு ஒரு விபச்சாரின்னு தெரிஞ்சா அவன் எவ்வளவு அசால்ட்டா டீல் பண்ணுவான்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து சென்னையில வேலை செய்வா. அவளுக்கு வந்து போர் அடிக்கும். அவள் ரூம்மேட் ஒருத்தி இருப்பா, அவளுக்கு ஒரு கேர்ள் பாய் ஃப்ரெண்ட் இருப்பா. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்னடி பண்ணலான்னா, நான் 5 மணி வரைக்கும் நான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் யாழ் வந்தாலும் நான் போயிடுவேன். அப்புறம் சரி நான் எங்க போக போறீங்கன்னா, பீச்சுக்கு போவேன். சரி நான் வரேன், எனக்கு இங்க அவ்வளவு போர் அடிக்குது. ஒரு 3 மணிக்கே கிளம்பி பீச்சுக்கு போய் இவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்க. அந்த பையன் வந்துருவான், அவ கிளம்பி போயிடுவா. இவளுக்கு அப்பயும் போர் அடிக்கும், என்னடா பண்ண தெரியாது. ரொம்ப அழகா இருப்பா. உடனே ஸ்கூட்டியை போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி வீட்டுக்கு தான் போய் தொலைலாம் அப்படின்னு போறப்ப பார்த்தா அந்த கிளாஸ்ல வந்து இவளை ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான்.
பார்த்தா அவன் நல்லா இருப்பான், நல்லா இருக்கானே அப்படின்னு சும்மா பார்ப்பான். இந்த 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 கட்டுக்கோப்பை எல்லாத்தையும் உடச்சிருப்பாங்க, நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். உடனே அவன் பார்ப்பான், அவனும் சிரிப்பான், நம்மள அது பாக்குதுடா அப்படின்ட்டு அவனும் சிரிப்பான். உடனே இதை எடுத்துட்டு திரும்பி உள்ளுக்கு கூட்டு போ, உடனே அவனும் அப்படி பின்னாடியே வருவான், போயிட்டே இருப்பான். அவன் அப்படியே இந்த பந்தால விடுவாங்களா, அது பிடிக்கும் அவளுக்கு, பரவாயில்ல, ஏன்னா இவளுக்கு போர் அடிக்குது, சரி ஏதோ ஒரு பைத்தியம் சுத்துதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பின்னாடி போயிட்டே இருப்பான். போயிட்டே இருக்கும் பொழுது அவன் வந்து ஒரு டைம் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு, நீங்க அம்பிகா தானே, நீங்க ராதா தானே ஏதோ சொல்லுவான். நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ என்ன உனக்கு தெரியவே தெரியும், இப்பதான் நம்ம பார்த்தோம், சரி ஓகே தான் விடு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்னா, இல்ல நான் உங்களை பயங்கரமா இருக்கீங்க அப்படி. உடனே இவளுக்கு அது பிடிக்கும். சரி அவன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு, வாங்க ஏதாவது சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டே இருப்பான். சரி இவன் என்னதான் பண்ணலான்னு சொல்லி டக்குன்னு என்ன ஒரு பிட்ட போட்டு, சரி எனக்கு இவ்வளவு ரேட் அப்படின்றான். அவனுக்கு அப்படியே நான் எப்படி மாறுவான்றது எழுதிருப்பாரு, சூப்பரா இருக்கும். அது ஒரு பெண் எழுதிருப்பான் அந்த கதை. அப்படியே பார்த்துட்டு உனக்கு 2000 ரூபாயா அப்படின்ற மாதிரி பேசுவான். சரி வேற எங்க வீடு இருக்கா, ரூம் இருக்கா, போலாமா அப்படியுமே பேச ஆரம்பிச்சிருவான். உடனே இவளுக்கு அந்த மாற்றம் அப்படியே சேஞ்ச் ஆகும். நீ இப்படி சொன்னா நீ உன்னை எப்படி பண்ணிடுவியா, நீ சரி வா வீடு இருக்குன்னு சொல்லி நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அந்த வீடு கொஞ்சம் அப்படியே கச்சன்னு இருக்க மாதிரி போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு வீடு மாதிரி இருக்கும். உடனே அதுக்கு முன்னாடி பின்னாடியே துரத்திட்டு அந்த நாய் அதுக்கு முன்னாடி போகான்னு சொல்லி, எங்க இடம், சரி நான் போறேன் முன்னாடியே வா அப்படின்ட்டு அப்படி முன்னாடி போவான். அதையும் அவரை ரசிச்சிட்டே போவான். நீ போவான். ரூமுக்குள்ள போனோடனே சட்டத்துலேருந்து எல்லாத்தையும் கழட்டி போடுவான், ட்ரௌசரோட நிற்பான். அப்படியே பல்லெல்லாம் நக்கலா அப்படியே பார்த்துட்டு வேற யாராக்கா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படியே நக்கலா பேசுவான், அசிங்கமா பிஹேவ் பண்ணுவான். உடனே எப்படின்னா, எங்க பாத்ரூம் இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவான். உள்ளதான் இருக்கு, இப்போ குளிச்சுட்டு சொல்லுவான். உள்ள போன கதவை சத்தி விட்டுருவான். அவன் வந்து குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு, ஏய் தொடடி அப்படின்னுவான். என்னடி என்ன அப்படி பேசிட்டே இருப்பான். நேரம் அவன் காக்கா துறங்க காக்கா வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், ஆளை கூட்டு வந்துடுவாங்க, கொல்ல போறாங்க, அப்படி பயந்துருவான். அவனோட இதை பத்தி எழுதிருப்பான். ஒரு பூனை ஒரு ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி அவன் கதறுவான்றதா அதை எழுதியிருப்பாரு, சூப்பரா இருக்கும். அந்த அவன் ஒரு டைம்ல அடிச்சு அழுது துருது அப்படியே சோங்கி விழுந்து அப்படியே இது பண்ணிடுவான். அப்புறம் கதவை திறந்து விடுவான். திறந்து விட்டோன்னா பூனை மாதிரி யாரும் கத்திட்டு வர மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு அள்ளு திருன்னு ஓடினா அப்படின்னு எழுதியிருப்பான் அந்த கதை. அது மாதிரி இருக்கும் இது. இந்த சீன் எனக்கு இந்த இது படிக்கப்ப எனக்கு அங்க ஞாபகம் இருந்துச்சு. என்னன்னா உதயகுமார் போய் பேசுவான் அந்த ஃப்ரெண்டுகிட்ட, வயந்தமாள்கிட்ட, எனக்கு ரொம்ப அவள் மேல லவ்வா இருக்கு, நான் ஒரு அரசன் தான், நான் ஒரு இளவரசன் தான், இருந்தாலும் அவ அப்படின்னு அவளை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. தெரியாது. அவன் இந்த மாதிரி கணிகை இருக்குள்ளவனா, அப்படியா, இதுக்கு நான் அவள்கிட்டே பேசிருப்பேன்னு சொல்லிட்டு நேரம் அங்க போவான். அது அவளுக்கு ஷாக்கா இருக்கும். என்னடா இவ்வளவு நாள் லவ் நான் பின்னாடியே சுத்தினான் ஆதாரி எல்லாம் பண்ணா பார்த்தா இல்ல கணிகை இருக்கணும்னா உங்களுக்கு அவளுக்கு இது ஆக்சுவலி எனக்கு அங்க இருந்து அப்படியே உருவன கதையா தான் இருக்கும். அதை இப்ப மாறானா பீச்சு கீச்சுக்கு மாத்திருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் அது. பலிக்கரைக்குள் சென்ற மணிமேகலை கண்ட உதயகுமாரன் நெஞ்சம் கலங்கி துயரம் அடைஞ்சவன் வயந்தமாள்கிட்ட சாரி அவ பேர் சித்ரா, அவ பேர் என்னது சுதமதியிட்ட கேட்ட உடனே சுதமதி சொன்னோடனே அப்படியே மாறுவான். அந்த இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம, இப்ப நான் அவங்க ஆயிட்டே பேசிருப்பேன்னு சொல்லி நேரா போய் அவங்க அவள்கிட்ட பேசுறேன்ட்டு வருவான். அது பயங்கரமா இருக்கும் சீன். அப்பதான் இந்த மணிமேகா தேவி என்ட்ரி ஆகும். இவ வந்து லவ் பண்ணிடலாமா போயிடலாமா பின்னாடியே போயிடலாமா நினைக்கிறப்ப மணிமேகலா தெய்வம் என்றான். ஐயா வாசிங்க. அத்தெய்வம் மணிமேகலையை எடுத்து மணிபல்லவ தீவிற்கு சென்றது. அதை தூக்கிட்டு போய் நேரா கொண்டு போய் மணிபல்லவ தீவுல வந்து இறக்கி விட்டுரும். பின்னர் பெரும் புகழுடைய தெய்வம் மணிமேகலுடன் ஏகிய தோழி சுதமதியை ஓவனத்தில் துயில் எழுப்பியது. அவளை வந்து மந்திரம் போட அவ தூங்கிடுவான். தூக்கிட்டு போக முடியாதுல்ல, இவன் சண்டை போடுவான்ல, அதனால வந்து அவளை தூய் பண்ணிட்டு போட்டுட்டு இவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவ சுதமதி யாரு, மாதவி யாரு, எல்லா கேரக்டரையும் புது முன்ஜென்மத்த கதையோட கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. மணிபல்லவத்தில் மங்கை நல்லால் மணிமேகலை துயிலெழுந்து தனிமை உணர்ந்து இவளை தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போய் தான் அவளோட முன்பிறப்பை பத்தி எல்லாம் ஃபுல்லா சொல்லுவாங்க. இந்த கதை முழுக்கவே பதிகத்திலே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? பதிகத்திலேயே இது ஒரு பாடல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அவ்வளவுதான் இதுல சொல்லிடுவாங்க. முழுக்க சொல்லிட்டு இப்பவா நான் உன்னை எப்படி எக்ஸைட் பண்ணேன் எடுத்தோம் நம்ம ஓபன் பண்ணாங்க சேவல் சண்டை என்பது அப்படின்லாம் சொல்லிடுறாங்களா. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாங்களா, ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்களா. அந்த டெக்னிக் இங்கே இருக்கும். தமிழ்ல அது பேர் பதிகம் அப்படின்றாங்க. ட்ரெய்லர் மாதிரி ட்ரெய்லர் முன்கதை முன்னாடி சொல்லிடுறேன் சார், இப்படி இந்த மாதிரி சேவல் சண்டை போட்ட இவங்களுக்கும் இனிமே என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்றதுதான் கதையும். ஆனா ஒட்டுமொத்த கதையுமே பதிகத்திலே என்ன செய்யறாங்க, ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த பாருங்க, அவ்வாறு வருத்தமுற்றவள் அங்கே ஒரு ஒளி பொருந்திய மணிகளால் இழைக்கப்பட்ட புத்த தேவனின் அரதவிசால் முற்புறப்பு, அங்க ஒரு ஸ்டாச்சு இருக்கும் புத்தர், அங்கதான் முதல்ல போய் உட்கார்ந்து இருப்போம். அதனால இது வந்து பௌத்த மத காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. உணர்ந்து கொண்ட மணிமேகலையின் முன்னர் மணிமேகலா தெய்வம் தோன்றி மனக்கவலை ஒழிக என தேற்றி மந்திரம் அருளியதும் தீவிதிலகு என்பால் நன்மை பயக்க தோன்றி பிறர்க்கரிதான அமுத சிறுமியை
மணிமேகலைக்கு அந்த கொடுத்ததும். பாட்டு அதெல்லாம் இப்ப பாகுபலிலாம் அப்படி வந்து குழந்தைய தூக்குறாங்கல்ல அந்த மாதிரி சீனா இருக்குதுலாம். இந்த பொய்கையில அப்படியே வந்து அந்த பாத்திரம் மட்டும் அப்படியே தண்ணி இல்ல, அது நீங்க விஷுவலா யோசிச்சீங்கன்னு வச்சுங்க 8 கோடி 10 கோடி 100 கோடிக்கு பண்ணலாம். அப்படியே அந்த தண்ணி வந்து இதாகி அப்படியே சாஃப்டா தண்ணி இருக்கும். திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு சத்தம் கேட்கும். அப்படியே வந்து அதை அப்படியே எடுத்து இந்தான்னு சொல்லி பாத்திரத்துக்கும் அந்த பாத்திரத்துக்கு ஒரு கதை இருக்கும். அந்த பாத்திரத்தை யார் வச்சிருந்தா அப்படின்னு ஒவ்வொரு கதையா சொல்லி ஆபுத்திரன் கதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. அமுதசுரபியை பெற்ற ஆரணங்கு தன் தாயாராகிய மாதவி சுதமதி என்பவரிடம் உறுதி பிறழாது பெருந்தவம் ஏற்றும் மாமுனிவோன் அரவணவடிகளை வணங்கியதும். நேரா போய் இதை பத்தி இந்த பாத்திரத்தை பத்தி டீட்டெயில் கேட்டா நீ அரவானாடிகள்கிட்ட போய் சொல்லுவாங்க. அரவாணிகள் அங்க வந்துருப்பாரு, எங்க சிலப்பதிகாரத்துல வந்துருப்பாரு. அவங்கதான் முதல்ல வந்து மதுரைக்கு போறப்ப வந்து ஃபுல்லா எல்லா கதையும் சொல்றது அரவானாடிகள்னு ஒரு லேடி தான். அது அடிகள்னா ஆணுன்னு நினைச்சுக்காது, ஒரு லேடி. அவள்கிட்ட வந்து அந்த இந்த பாத்திரம் யாரு தெரியுமா முன்னாடி இருந்துச்சு, இந்த பாத்திரம் ஏன் தெரியுமா கையில வந்துச்சு அப்படின்னு பாத்திரத்தை பத்தி டீட்டெயில் ஃபுல்லாவே அரவானாடிகள் தான் சொல்லுவார். இப்ப கிளாஸா இருந்தா என்ன பண்ணிடலாம், எதுலாம் ஒன்வர்லாம் வரும்னு சொல்லி கொடுத்துடலாம். அரவானாடிகள் யாரு அமுதசுரபியை பத்தி சொன்னா, யாரு ஆபத்திரனை பத்தி சொன்னா அப்படிலாம் சொல்லிடலாம். உங்களுக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு மார்க் கிடையாதுனால. அரவானாடிகள் ஆபத்திரன் வரலாற்றை நறுமணம் கமலும் மாலை அணிந்த நங்கைக்கு செல்வனம் கூறியதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது முழுக்கவே இந்த பதிகத்திலே வந்துடும். ஓகே, நான் உங்களுக்கு இதை அனுப்புறேன், நீங்க வந்து படிச்சு பாருங்க. அப்புறம் அந்த பாத்திரத்தை வச்சு ஆபரத்துக்கு கொடுத்த வரலாறு எல்லா டீட்டெயில் இருக்கும். அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். அதுல ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். அது ஏதாவது எப்படி கரெக்டா இருந்துச்சுன்னு தெரியல. ஓகே, இதை நம்ம பார்த்துக்கலாம் சார். இது அடுத்த கிளாஸ் தான் நான் பிளான் பண்ணது. என்னன்னா இந்த வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் வந்து ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம உள்ள போயிடலாம் பார்த்தேன். இன்னைக்கு டைம் தான் அது கரெக்டாகவும் இது போயிட்டோம். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு பதிகத்துல இவ்வளவுதான் செய்திருக்கும். இதுக்கு பிறகு இந்த 30 சாப்டர்ஸ்லயும் என்னென்ன இருக்கு அவங்க நீங்க கதைய சொல்லாம தெரியல, கதைகளை வந்து இந்த புத்தகம் படிச்சுட்டேன். நானும் ஒரு திரைப்பட நடிகரும் வந்து ஒரு ஷூட்டிங்ல இருந்தோம். அப்ப ஷூட்டிங் இருக்கப்போ ஒரு நடிகர் நாங்க வந்து ஒரு புத்தகம் கொடுத்து இதை படிங்கன்னு சொல்லி அந்த மலையில உட்காந்து படிச்சுட்டு இருந்தாரு. அப்ப இன்னொருத்தர் வந்து நான் அந்த புக்கு படிச்சுட்டேன் அப்படின்னாரு. அப்படிங்களா, எப்ப படிச்சீங்களா? நான் பஸ்ல போறப்ப ஆடியோ கேட்பேன் அப்படின்னா. நாங்க அப்படிலாம் இல்லைங்க, இந்த புத்தகம் படிச்சுட்டோன்றதுக்காக நாங்க படிக்க மாட்டோம். எங்களுக்கு ஒவ்வொரு வரிகளையும் நம்ம எக்ஸைட் ஆகிட்டே இருப்போம். இப்போ அந்த வார்த்தை போட்டான், இப்போ அப்படி போட்டான், அந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணாலும் ஒவ்வொரு வரிகள்லையும் அந்த கதையை வந்து எப்படிலாம் டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் படிக்கிறதுக்கு படிப்போம். சுவைக்காக தான் படிப்பேன் ஒழிய நான் 100 புக்கு படிச்சுட்டேன், 50 புக்கு படிச்சுட்டேன், தமிழ்ல உள்ள எல்லா சிறுகதையும் படிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக படிக்காம கதை முன்னாடி இவனுக்கு தெரியாதா, ஓப்பனிங்ல கதையை சொல்லிட்டோம்னா யாரும் படிக்க மாட்டான்னு தெரியாது. அப்புறம் ஏன் சொல்றாங்க? அதை சொல்லியும் நீ வா, உன்னை எப்படி எக்ஸைட் பண்ண பாரு, உன்னை எப்படிலாம் பிரமிக்க வைக்கணும், உன்னை எப்படிலாம் வேக்க வைக்கணும், உனக்கு எப்படிலாம் ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கன்றதான் உள்ள பண்ணிருப்பாங்க. அதுல தமிழர்களுடைய எழுத்து, அவங்க பயன்படுத்துற விதங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். எல்லாமே நீங்க ஸ்டோரேஜா உள்ள போட்டுக்கோங்க. நீங்க எழுதும் பொழுது இதெல்லாம் அப்படியே வரும் உங்களுக்கு. இப்ப கூட அங்க ஒரு புக்கு ஒன்று இருந்துச்சு, சாப்பிட்ட கிட்டாக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். மணிமேகலை பத்தி தான், புத்த துறவுன்னாங்க. சரி கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்படி நம்ம வாங்கி போட்டு இப்ப அவங்க என்ன பார்வையில பார்த்தாங்க, தொல்காப்பியத்தை நான் ஒரு பார்வை பார்க்கறேன், சினிமா பார்வை, படைப்பிலை கேட்பாங்க. அவங்க வந்து ஒருத்தர் வந்து சூழலியல் பத்தி படிக்கிறாங்க, ஒருத்தர் மொழி ஆராய்ச்சி பத்தி, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆஸ்பெக்ட் தோணும். நீங்க உள்ள டேட்டாவை உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க நிறைய போட்டு எழுதுறப்போ அப்படியே லட்டு மாதிரி வரும் உங்களுக்கு. அப்படியே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான படிப்பா படிங்க. நான் மணிமேகலை கிளாஸ் போயிட்டேன், மணிமேகலை கதை தெரியும், கதை தெரிஞ்சு இங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லோருக்கும் எல்லா கதையும் தெரியும். அதுல எப்படி இலக்கிய சுவை கொட்டப்பட்டு இருக்கிறது, எப்படி நீங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், வண்ணதாசனை பத்தி நான் PhD பண்ணேன். வண்ணதாசன் சிறுகதைகள் பத்தி தான். என் லைஃபை வந்து வண்ணதாசன் முன் வண்ணதாசன் பின்ன கூட பிரிச்சிடலாம். அதுக்கு பிறகு நான் அந்த உலகத்தை பாக்குற விதம், சங்க இலக்கியத்தை படிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை பாக்குற விதம், தொல்காப்பியத்தை படிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை பாக்குற விதமே மாறிடுச்சு. அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன எறும்பு செருப்பு எல்லாத்தையுமே ரசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குதான் இங்க வந்திருக்கோம். இங்க ஒன்னும் கொண்டு போறது கிடையாது. அவங்க சொல்ற மாதிரி நாளும் செத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லா நடக்கிறோம் பார்த்தா நாளைக்கு லைட்டா கால் பிடிச்சிக்குது, இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்கு. அதனால அதுக்கு ஐயோ செத்துருவோமேன்னு சொல்லி வாழாம இருக்குது எப்படிலாம் ரசிச்சு வாழலாம்ன்றதுதான் இலக்கியம் இருக்கே ஒழிய மற்றபடி எதுக்கும் வாங்கும் நான் இந்த மதம் நான் இந்த ஜாதின்னு சொல்றதுக்கு எந்த இலக்கியமே கிடையவே கிடையாது. நன்றி, வணக்கம். நான் அடுத்த வாரம் சந்திப்போம்.